பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ குத்துட்டேனே. அவருக்கு அவருக்கு பிரச்சனையோ ஒரு அதனாலதான் ஸ்பேஸ் அவர் கட் ஆச்சோ தெரியல என்னன்னு. ஸ்பீக்கர் கொடுக்குறேன் பிரகாஷ் ப்ரோ. நீ ஸ்பீக்கருக்குள்ள வாங்க, அப்புறமா கோர்ஸ் கொடுக்குறேன், அப்பதான் ஒரு ஒர்க் ஆகும். அவர் அழுகுற எமோஜி போடுறாரு. அதுதான் அவருக்கு வெளியே போயிட்டு இருக்கோம். சில டைம் அந்த பக் வரும். பிரகாஷ் ப்ரோ நீங்க ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. நான் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க, அப்புறமா கோர்ஸ் வரும். பிரகாஷ் ப்ரோ வெளியே போயிட்டு வாங்க, வரும். இருங்க உங்களை நான் அக்செப்ட் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ வெளியே போயிட்டு வாங்க. தரணி நீ ஆரம்பி. ஓகே, நான் யாருமே ஸ்பீக்கர் இல்லை, அதான் சரி. ஒரு பிரகாஷ் ப்ரோ வந்து இப்ப மாவேலி நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன், வருவாங்க, ஒருவனா வராங்க. சரி ஓகே ஓகே. வெட்னஸ்டே அந்த வெப் சீரிஸ் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கூலி 8 days to go போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோபி சுதாகர் நடிக்கிற ஓ காட் பியூட்டிஃபுல் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வேணும் மச்சான் பீஸ், அது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கே அவர்கள் தான் வந்து பாடியிருக்காரு. அதே மாதிரி அருண் விஜயோட ரெட்டத்தலை டீசர் நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. தலைவன் தலைவி அஃபிஷியலாக வந்து 75+ crores கிராஸ் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மதராசி படத்துல இருந்தும் 30 days to go அப்படின்னு சொல்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கேவும் வித்யுத் சம்மாலும் பேஸ் ஆஃப்ல நிற்கிற மாதிரி. நானியோட பேரடைஸ் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு August 8th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாயா சபா அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து இப்போ சோனி லிவ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. அனுஷ்காவோட காட்டி அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் வந்து September 5 தான் வந்து தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி புல்லட் அந்த படத்தோட டீசர் வந்து August 8 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ராகவன் கேக்குதா? இல்ல, அவர் லிஸ்னர்ல தான் இருக்காருண்ணா. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல வந்துட்டாரு ஸ்பீக்கர் வந்து. சரி ஓகே. புல்லட் அந்த படத்தோட டீசர் வந்துட்டு August 8 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ராகவா லாரன்ஸ் நடிக்கிற படம், அதே மாதிரி அவர் தம்பியும் நடிக்கிற படம். சாம் சிஎஸ் தான் மியூசிக்கு. அதே மாதிரி இந்திரா அப்படின்ற படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் உயிரே, அது நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்றாங்க. மேத்யூ தாமஸ் நடிக்கிற நைட் ரைடர்ஸ் அந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குற்றம் புதிது அப்படின்ற ஒரு தமிழ் படம், அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சொட்ட சொட்ட நனையுது அப்படின்னு ஒரு தமிழ் படம், அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் August 22 ரிலீஸ் ஆகுது தியேட்டருக்கெல்லாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இப்ப கேக்குதா? ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. அவர் மைக் ஆன் பண்ணவே வெளியே தூக்கி போட்டுதுன்னு நினைக்கிறேன். அவரை மாவீரன் உனக்கு கேக்குதா? கேக்குது ப்ரோ. என்ன இன்னைக்கு போட்டு கட் பண்ணீங்களா ஸ்பேஸ்? பிரகாஷ் இல்ல இல்ல, அவருக்கு ஏதோ பக் போல. பிரகாஷ் ப்ரோ கேட்ச் கிளியர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ போட்டாரு, ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு. 2-3 வாட்டி அதே மாதிரி ட்ரை பண்ணி கட்டாகவும் சுகுமார் ப்ரோ இப்போ போட்டிருக்காரு. என்ன தெரியல, பிரகாஷ் ப்ரோவோட ஸ்பீக்கரும் வர முடியல. ஸ்பேஸ் பக் தான். என்ன ப்ரோ? மார்னிங்ல இருந்தே ஸ்பேஸ் பக் தான் ப்ரோ. அப்படியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. நீங்க தான் டெய்லியும் போடுறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. இவ்வளவு நேரம் பல்தான் போட்டிருந்தேன். சரி சரி. இன்னைக்கு அந்த சித்தார் ஜமீன் படம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். நிறைய விஷயங்களை வந்து அழகா சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா. சர்தார்ஜி கேரக்டர் சூப்பரா சொல்லுச்சு நமக்கு. அந்த எக்ஸ்பிளைன் பண்ற விதம், அவங்க ஜாப், அந்த ஒருத்தவங்க ஒரு ஜாப் பாக்குற அந்த சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் இதுல எக்ஸ்பர்ட், இவர் இதுல எக்ஸ்பர்ட்னு சொல்றதெல்லாம்
அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செப்டம்பர் 5 வந்து 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. தெரியாம எது எதுன்னு தெரியல. மதராசி, காட்டி, சக்தி திருமகன், பேட் கேர்ள், அதுக்கப்புறம் கன்னடாவில் அந்த கேடி த டெவில், தெலுங்கு மிராய், அதுக்கப்புறம் வந்து காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நோட்டபுளாகவே. மலையாளத்துல ஏதோ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஓடும் குதிரை, அப்புறம் நோவாக்கோ ஏதோ இவர் படம். ஒரு வரும் அது ஓணம் ரிலீஸ்ல தான் கணக்கு வரும். அந்த ஆகஸ்ட் எண்டில் வருது அது எல்லாமே. ஒரு வாரம் முன்னாடியா? ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா இந்த மாசம் வந்து கூலி, வார் 2, ஹிருதயபூர்வம், லோகா, ஓடும் குதிரை சாடும் குதிரை, இதுதான் நான் வெயிட் பண்ற படங்கள் மோஸ்ட்லி. அதுல என்ன அவங்க பேரா பண்றாங்களா ப்ரோ? நேத்தா போஸ்டர் பார்த்தேன். ஆமா மோகன்லாலும் ஆமா ஆமா. சூப்பரா இருந்துச்சு அது. இல்ல ஹிருதயபூர்வமா? அதான் மோகன்லாலும் அவங்க யாரு மாஸ்டர் பட ஹீரோயின் பிரியங்கா. மாளவிகா, அது எனக்கு தெரியல. அவங்க பேரா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இது நினைச்சிட்டேன், ஓடும் குதிரை சாடும் குதிரை நினைச்சிட்டேன். ஹிருதயபூர்வம்ல அவங்க 2 பேரும் பேரான்னு எனக்கு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். சான்ஸ் கம்மி தான் அவங்க 2 பேரும் பேரா பிரச்சனை இருக்கிறதுக்கு. என்னன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னா மாவீரன் தவிர வேற யாராலேயும் ஸ்பீக்கர் வர முடியல. ஐயோ, ஆமா, நானும் அஜித் பால்டன் அக்செப்ட் பண்றேன், இன்னும் 2 3 பேர் அக்செப்ட் பண்றேன். எல்லாம் வராங்க, வெளியே ஓடிடுறாங்க. வெளியே தூக்கி போட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு அஜித் பல்டனே காமிக்கவே இல்லையே. இங்கதான் இருக்கேன். வந்துட்டான் அப்பாடா ஃபைனலா போயிடுவான் bro. இன்னொரு வாட்டி பேசு. ஏன்னா கேட்கலையா என் குரல் அவ்வளவு இனிமையா இருக்கா? கேக்குது, ஆனா ஒரு 2 வாட்டி பேசினா தூக்கி போட்டுருமே. ஆனா இன்னும் போடாம இருக்கு. இப்ப வேணா போலாம். நான் தான் ஆப்பிள் வர ஆரம்பிச்சிட்டேன்ல. சாரி, கூகுள் வர ஆரம்பிச்சிட்டேன்ல. உங்க பாலிசி கேட்டு அதுல இருந்து நான் கூகுள்ல தான் வரேன். ஆப்பிள் அதனாலதான் ஒண்ணு வச்சிருக்கு. பிரகாஷ் ப்ரோ இருந்தீங்கன்னா வந்து கூகுள் மூலமா வாங்க போறோம், ப்ரௌசர் மூலமா ஒர்க் ஆகும். பிரகாஷ் ப்ரோ, கர்மா இஸ் பூமரங். நீங்க இவ்வளவு நாளா பல்தான் கொடுக்கலையா? பல்தான் பழி வாங்கிட்டாரு. எனக்கு புரியலையே. பல்டன் காமிக்கவே இல்லைங்க. எனக்கு இப்ப கூட வந்து ரெக்வஸ்டே காமிக்கல. அவர் வந்து இது சுகுமார் ப்ரோ தான் அக்செப்ட் பண்ணிருப்பார் போல. சீரியஸா பாத்தீங்களா, இன்னைக்கு அவரு மேல இருந்து உங்களை கீழே வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ. ஏய் வாசு சினிமா சொல்லிருக்காங்க. வாசு வந்தா ஓட்டான். அதான் சொன்னேனே, ஏதோ இஷ்யூ போல. ஸ்பீக்கர் வந்துட்டாரு. வீட்டுல தான் இருக்காரு, எனக்கு காமிக்கல. எங்கப்பா, எங்க போயிட்டியா? கேக்குதா பேசுறது? நீ போய் சேர்ந்துட்டியா? கேக்குது. நான் ரீச் ஆயிடுச்சு. எப்போ, எத்தனை மணிக்கு? தெரியல ப்ரோ, 1 hour இருக்கும். 1 hour ஆயிடுச்சா? நானே இப்பதான் வந்தேன், செம்ம மாட்டிக்கினேன் நானு. ஓகே ஓகே. என்ன சுகுமார் ப்ரோ, அஜித்ன்ற இவரு ரெட்டத்துல ஹீரோவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அருண் விஜய். ஆமா பார்த்தோம். டீசரும் பார்த்தோம். ஆமா ப்ரோ, டீசர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபுல்லா இந்த எனக்கு என்னமோ அந்த தடம் ஃபீல் வந்துச்சு. எனக்கு ஆக்ஷன் பேக்டும் நல்லா தான் இருந்துச்சு. நாளைக்கு ரிலீஸ் ஆகும் பாருங்க. அதோட அந்த தனுஷ் பாட்டு நல்லா இருந்ததுல ரொம்ப. பாட்டு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பாட்டு நமக்கு போட்டதே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் எல்லாம் வந்து ஃபைனல் மிக்ஸ் பண்ணாம தான் கொண்டு காமிச்சாங்க. அதுவே செமையா இருந்துச்சு. இல்ல எல்லாரும் டீசர் பார்த்துட்டு ஆக்ஷன் பேக்டா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போஸ்டர், நாளைக்கு டீசர் வருதுன்ற போஸ்டர் மட்டும் ரொமான்டிக் போஸ்டர் இருந்துச்சு. இல்ல அது அவங்க வெளியே எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது, பிளான் பண்ணியே பண்ணலையா இது இத்தனை நாள். நான் இன்னைக்கு கூட அவரே கேட்டேன், அருண் விஜய் கேட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ல பண்ணிருக்காரு. ஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு டீசர்ல. அவங்க பெருசா எதுவும் ரிவீல் பண்ணல, பட் ஆனா ஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா. அவரோட கேரக்டர் நேம் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் கன்னடா கன்னட படம் பாருங்க, கர்நாடகா ஹீரோ, பெரிய ஹீரோ, அவரோட பேர் தான் இவரோட ஒன் ஆஃப் த கேரக்டர் நேம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இதுவும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், வாசு சினிமாஸ்ல தலைவன் தலைவி பயங்கரமா ஓடுதான். நீங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்கான் எல்லா ஷோவுமே. என்ன வாசு ப்ரோ, டாப் 10ல வந்துருமா இயர் எண்ட்ல? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டாப் 5குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் செக் பண்ணல. நல்ல கலெக்ஷன் ப்ரோ, சூப்பர் நம்பர், பெரிய நம்பர் தான் பண்ணிருக்கு. சூப்பர். இந்த மாதிரி படங்கள் உங்க ஏரியால நல்லா ஓடுது. போன வருஷம் மாமன் கூட உங்க இதுல நல்லா நம்பர் 1. மாமனும் வந்து நல்லா ஓடுச்சு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெரிய படங்கள்லாம் விட மாமன் தான் நம்பர் 1.
கரெக்ட் கரெக்ட். அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. இப்ப நெக்ஸ்ட் சூப்பர். அந்த இடத்த இதுவும் பிடிக்க போகுது தலைவன் தலைவி. தலைவன் தலைவிக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப கம்மி. ஐ மீன் 3 வீக்ஸ். மாமன் நம்ம 5 வீக்ஸ் ரன் பண்ணோம். ஸோ இது 3 வீக்ஸ்ல நெக்ஸ்ட் ஒரு பிக் மூவி வருதுல்ல. ஸோ மாமனை வந்து கண்டிப்பா பீட் பண்ணாது. பட் இது வந்து 3 வீக்ஸ்லேயே பயங்கர ரன் தான். இது வந்து ஒரு எதிர்பாராத பிளாக் பஸ்டர். தலைவன் தலைவி எதிர்பாராததா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா யூஸ்வலாவே இப்போ மக்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெரிய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்போ, ஸோ அதுக்கு முன்னாடி வர படத்துக்குலாம் அவ்வளோவா பேட்ரோனேஜ் இருக்காது, கூட்டம் இருக்காது. ஓகேவா? ஸோ மூவி நல்ல ரிவ்யூ வந்தாலுமே ஓகே, ஜஸ்ட் வரும் அவ்வளோதான். இப்போ தலைவன் தலைவிக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ரொம்ப பயங்கரமா லேடிஸ் க்ரௌடை வந்து எந்த ஒரு படத்துக்கு ஜென்ஸ் க்ரௌட் வந்து லேடிஸ் க்ரௌட் அதிகமாக வருதோ அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அது கரெக்ட், உண்மைதான். இந்த வாரம் 13 படம் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சீரியஸா தெரியாது, என்னென்ன படம் வருதுன்னே தெரியாது. 13 படத்தையும் தியேட்டர்ல போய் பார்க்க ஒரே ஆள் சந்தோஷ் தான். வாசல் தான். ட்ரெண்ட்ஸோடு இதுல ட்ரெண்ட்ஸோடு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படம் தான் பாப்பாரு. இல்ல சந்தோஷ் ரெட் ஃபிளவர் பாத்துட்டியா? இல்ல ப்ரோ, பார்க்கல. பட் அந்த எல்லா படத்தையும் பிரீமியர்ல பார்க்கக்கூடிய ஒரே தலை எங்க தலை சுகுமாரன் தான். இப்ப அதெல்லாம் அவர் போறது இல்ல. சரி பரணி ப்ரோ, உங்ககிட்ட தான் ஒண்ணு கேட்கணும். பன்னோட்டுக்காக நான் கேட்கிறேன். ஏதோ வீட்டுக்கு முன்னாடி இலவச ப்ரமோஷன் செய்து வருட தரப்படும் ஏதாவது போட்டீங்களா போர்டு? புரியல. ஏன் இல்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றது, சிங்கிள் சாங்ல பாடி கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்றது, இது எல்லாமே உங்க சைட்ல தான் வந்துட்டு இருக்கே, அதனாலதான் கேட்டேன். 2 வந்துச்சு இன்னைக்கு, பாட்டு சாங். அவர் மத்த இதுக்கு என்ன கவின் படத்துக்கு தான் லாஸ்டா பாடினாரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எதுவும் பாடல மத்த ஃபிலிம்க்கு. இது ரொம்ப நாளா இவங்க வந்து கொஞ்சம் டைப்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால நினைக்கிறேன். பிளாக் ஷீப் கூட வந்து அவர் எஸ்கே ரொம்ப இதா வந்து வருஷமா வந்து டைப்ல இருந்தாரு. இவங்க கொஞ்சம் இது அந்த நட்புக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால அப்படி பண்ணி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். கவினுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து பாட்டு பாடணும்னு சொன்னப்போ. அதுக்காக தான் நெஞ்சம். ஆமா. ஓ, அது நெஞ்சம் அதனால தானே ப்ரொடியூஸ் பண்ணாரு, சாரி ப்ரெசென்ட் பண்ணாரு. ஆமா. சரி, சித்தார் ஜமீன் பா ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? ஃபுல்லா சொல்ல, எனக்கு அந்த ஒரே ஒரு போர்ஷன் ரொம்ப பிடிச்சது, அதை மட்டும் சொன்னேன். பட் படமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சையரான்னு ஏதோ ஒரு மூவி சொன்னாங்க, நல்லா இருக்கா? எது ப்ரோ? சையராவா ஏதோ ஒன்று ஹிந்தியில சொன்னாங்களே, ஒரு லவ் மூவி. சைரா? அது நான் பார்க்கல இன்னும். சுகுமார் நீங்க பாத்தீங்களா? எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது அதர் லாங்குவேஜ் படம் எல்லாம் பாக்குறது இல்ல. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா 1-2 பேர் வந்து இதுக்காட இவ்வளவு சீன். ஆக்சுவலா நான் இப்ப மாரிசனே இப்பதாங்க பார்த்தேன். இப்போ ஒரு 3 days பிஃபோர் தான் பார்த்தேன். சூப்பரா, ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மாரிசன். ஏன் சூப்பர் ப்ரோ. அது என்ன சொல்ல, இது டாமினேட் பண்ணிடுச்சு தலைவன் தலைவி. ஆனா நல்ல மாரிசன் நல்லதா இருந்துச்சு. கண்டிப்பா மாரிசன் நல்ல படம் தான். பட் ஆனா வந்து அது அந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கு கரெக்டா ரீச் ஆயிருக்கு. பட் இது கொஞ்சம் டாமினேட்டா இந்த மாதிரியான ஃபீல். இப்போ தேட்டருக்கு வரோன்றப்ப வடிவேலு அவர் தான் நம்ம இதுக்கு இப்போதைக்கு இந்த பிஎன்சி சென்டர்ல சொல்றேன். பிஏ சென்டர்ல கொஞ்சம் நிறைய வந்து இதாகும், ஒர்க் ஆகும். பட் அதர் சைடில் எப்படின்னு தெரியல. இங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து மாரிசனும் ஓடுது, இதுவும் ஓடுதுன்னா எல்லாம் நிறைய பேர் வந்து தலைவன் தலைவி தான் டிக்கெட் வந்து வாங்கி பார்த்தாங்க, மோர் தென் மாரிசன். ஏன்னா அது ஃபேமிலியா போற அட்வான்டேஜ் இருக்குல்ல ப்ரோ. எப்பவுமே ஃபேமிலி படம் நல்லா இருந்துச்சுன்னா தனி அட்வான்டேஜ் தான். எஸ். பிரகாஷ் அவர் தான் மேல வர ட்ரைலர் எப்படி இருந்தது? எதுல? காட்டி. நான் வந்து எனக்கு என்னமோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அந்த ஒரு கன்வென்ஷன் இல்லையோன்னு எனக்கு ஒரு லைட்டா ஃபீல். மேபி ட்ரெய்லர்ன்றதுனால அப்படின்னு தெரியல. ஆனா வந்துட்டு என்ன சொல்ல, அது கொஞ்சம் இம்பாக்டா இல்லை அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும். பட் படமா வந்து ஓரளவு ஓகேவா இருக்கும்னு தோணுது எனக்கு.
எனக்கு பார்த்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன். பரணி ப்ரோ, பரணி ப்ரோ, மதராசை உங்க படத்தோட எல்லாம் ஒன்னா விடுறாங்க எல்லா படத்தையும். சரி, அதுக்கப்புறம் வரட்டும் வரட்டும். மதராசி வந்து 2 ஏ போட்டு நடுவுல திரும்ப இன்னைக்கு ஒரு ஏக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? இல்லையே 2 தானே வந்துச்சு. இன்னைக்கு போஸ்டர் பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. தப்பா போட்டிருப்பாங்கப்பா, டைட்டில் மாத்திட்டாங்க. இல்ல டைட்டில் டபுள் ஏ தான் கரெக்டான இது. பரணி என்ன ஒரு ஏன்னா உடனே டேரக்டா எஸ்கே கால் பண்ணிடு. நான் என்னமோ அவர் நம்பரை பக்கத்துலயே வச்சிட்டு இருக்க மாதிரி, நான் கூப்பிட்டா எடுக்கிற மாதிரி தான் பேசுவீங்க. சும்மா இருங்கண்ணா. என்ன bro? டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறதே உங்களோட மட்டும்தான். வாய்ப்பே இல்ல. இல்லையே ப்ரோ, டபுள் ஏ தான் இருக்கு. இதே போஸ்டர் நான் மதியம் டிஎல்ல பார்த்தா ஒரு ஏ தான் இருந்துச்சு. அப்படியா? தெரியல. நான் கால் பார்த்து டபுள் ஏ தான் அப்படி போட்டு தான், எடிட் கூட பண்ணலையே அவங்க. டபுளே தான் இருக்கு. சூப்பர். அனிருத் வந்து கூலியோட ஆர்ஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆர்ஆர் ஒர்க் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் இந்நேரம் சினிடாக்கு செவக்கும். கூலியை பத்தி பேசாதீங்கப்பா. ஏன்னா புரியல. கூலியை பத்தி பேசாதீங்கப்பா. நீங்க சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க, கன்வின்ஸா ரீசன் சொல்லுங்க, அப்பதான் பேசாம இருப்போம். கூலியை பத்தி பேசாதீங்கன்னா எப்படி சொல்றது, எல்லாமே வந்துட்டு ரிவீல் ஆயிடுமோ பயமா இருக்கு. எதனா ஒரு சர்ப்ரைஸ் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த இன்டர்வியூலயே எல்லாரும் புல் பண்ணி அவங்க அவர் வாயை கலரி எதனா ஒரு வர வச்சிடுறாங்க. எதனா வந்து அப்புறம் நம்ம வந்து பாக்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது இதுதான் ஆல்ரெடி தெரியுமேன்ற மாதிரி மைண்ட்ல வந்துருது. இந்த மாதிரிதான் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு இது மாதிரி வச்சு ட்ரைலர் அனலைசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண வச்சு அதுல இருக்கிற கதையெல்லாம் வந்து அப்படியே தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருந்து எனக்கு அதுல இருந்தே வந்துட்டு எந்த படத்தையும் வந்து ரொம்ப டீப்பா பேசக்கூடாது ரிலீஸ்க்கு முன்னாடின்னு யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல அது அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பேசுறது ஓகே. நீங்க இதை பார்த்துட்டு இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, இது இப்படி இந்த சீன் என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த ட்ரெயிலர் எப்படி இருக்கு நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து ப்ரெடிக்ஷன் டீகோடிங் எல்லாம் வந்து கரெக்டா படத்தோட கதையவே அமைஞ்சிருது. அதுலயும் ஒருத்தர் இருக்காரு. நான்லாம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு தெரியுமா. ராம்குமார்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணாரு உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? தெரியும் தெரியும் தெரியும். எனக்கெல்லாம் முன்னாடி தெரிஞ்சதுனால அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. நான் என்ஜாய் பண்ண பட் ஆனா அந்த அளவுக்கு பண்ண முடியல. இல்ல அது எனக்குமே வந்து அந்த பிளாட் தெரியும்ன்றதுனாலயோ ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே எனக்கு வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து செகண்ட் ஹாஃப் மோர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ஜாயபிளா இருந்துச்சு. அதுவும் ஃபைனல் ஆக்ட் எனக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒர்க் ஆச்சு, அந்த எமோஷனலும் சரி இதுவும் சரி. ஏன்னா அது அந்த ஒரு ஃபைனல் ஆக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுதான்ப்பா பிளாட் அப்படின்றதுதான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பிளாட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனா அவங்க முடிச்ச விதமும் அவங்க கொண்டு போன விதமும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதை நான் என்ஜாய் பண்ணி தான் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சுகுவா ப்ரோ. ஏன்னா நீங்க படத்தை பார்க்கறதோட பாதி நேரம் என்னைய தான் பார்த்துட்டு இருந்தீங்க. பரணி, நான் வந்து கனா படத்தோட கிளைமேக்ஸ் தான் இது ரீக்ரியேட் பண்ணேன். தெரியுது, கொடுங்க. அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே. சரி, எங்க இப்ப எது மாவீரனையும் காணோம். தெரியல, ப்ரௌசர்ல வாங்கலையாப்பா. உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகலன்னா ப்ரௌசர்ல வாங்க. ஆமா, நல்ல வேலை. பிரகாஷ் ரெவன்ஸ்லிஸ் விட நிக்கும். அண்டையில தான் நான் ப்ரௌசர்ல தான் வரேன். ஆக்சுவலா சுகுமா ப்ரோ, நான் நீ ஸ்பேஸ் வந்திருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா எனக்கு ஒருத்தர் என்ன ஒருத்தர் பிடிக்காது போல. ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பிரகாஷ் ப்ரோக்கு டெலிகிராம்ல இது பண்ணுவோம், நான் பைரசி பண்றேன் அது பண்றேன்னு 2 நாளா டிஎம்ல புலம்பிட்டு இருந்தாரா. நீ அதான் சொன்னேன், நீங்க எதா இருந்தாலும் ஸ்பேஸ்ல வந்து பேசுங்க ப்ரோ, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வரேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நான் சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டேன்னா அப்புறம் வந்துட்டு நான் வந்தேன் ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ வரல, அப்படி நீங்க பயந்து ஓடிட்டீங்களா அப்படின்னு கேட்பாருன்றதுனால தான் அதுக்காகவே இன்னைக்கு வந்து கடைசியில பார்த்தா அவர் ஆளக்காணும். மாவீரன் எது ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காரு கமெண்ட்ல. என்ன லோட் ஆக மாட்டேங்குது எனக்கு பாரு.
எனக்கு லோட் ஆகலையே. ரிக்வெஸ்ட் லோட் கொடுத்த ஆயிடுச்சு. மாதிரி வருது, ஆனா ரிக்வெஸ்ட் காட்ட மாட்டேங்குது. உனக்கு காட்டுதா? எனக்கும் காட்டல. நான் ஃபர்ஸ்ட் காட்டுச்சு, 2 வாட்டி அக்செப்ட் பண்ணேன். இப்ப காட்டல. ப்ரோ கேச்சஸ் கிளியர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. கேச்சஸ் கிளியர் பண்ணிட்டு ப்ரௌசர் மூலியமா உள்ள வாங்க. நான் ஆல்ரெடி ப்ரௌசர்ல தான் இருக்கேன். ஏங்க நம்ம மாவீரன் சொன்னேங்க. மாவீரன் தான். பரணி சரி உங்ககிட்ட சும்மா சொல்லு பரணி, ப்ரௌசர்ல வர சொல்லி. வர முடியுது. நான் சொல்லிட்டேன் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு பெருசா டாபிக் இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ ஏன்னா இன்னைக்கு ஸ்பேஸும் பக்கா இருக்கு, வேற யாருமே இல்லவும் இல்ல, நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். ஆக்சுவலா ஆனா இந்த மாதம் செம்ம இது, எனக்கு 5 படம் தேட்டரிக்கலா வருது, 5 வீடியோ கேம் வருது, டிஜிட்டல் ரிலீசஸ்லயும் நல்ல நல்ல படம் வருது இந்த மாசம். ஐ எம் so happy. ஆடினே இருப்பேன். ஏன் பரணி ப்ரோ ஆடினே இருப்பேன். பிசி கேமரா ப்ரோ நீங்க? ஆமாம் ப்ரோ. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்றாரு பிரகாஷ் ப்ரோ. காணோம் இன்னும். சரி ஓகே. ப்ரௌசர்ல வரலாம். அவர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ப்ரௌசர்ல வரவே இல்ல அவரு. அதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இப்ப மெசேஜ் பண்ணியிருக்காருண்ணா, எல்லாமே ட்ரைடுன்னு. குமார் ப்ரோ கருப்பு என்னதான் நிலைமையில இருக்கு, இந்த வருஷத்துக்குள்ள வந்துருமா? தீபாவளி கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. அடுத்த வருஷம் தான் வரும். நான் முன்னாடியே ஃபர்ஸ்டே போட்டேன். யாரையும் நான் நம்பல. வரும்போது நீங்களே பாப்பீங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் இல்ல தீபாவளிக்கு ப்ரோ, ரிலீஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலன்னா ஆகுதுன்னா பொங்கல் தான் வரும். நான் முன்னாடியே எனக்கு அதோட ஸ்டேட் அது எப்போ வரும்ன்றது ஒரு ஐடியா முன்னாடியே தெரியும். நான் சொல்லும்போது வந்துட்டு அவங்க போட்டாங்க, இவங்க போட்டாங்க, தீபாவளி ரிலீஸ்ன்னு வந்து லாக் வந்து ஏதோ பூட்டு மாதிரி ஒரு ஸ்மைலி இருக்குல்ல, அது போட்டுன்னு நீங்களாம் ஃபயர் விட்டுட்டீங்க. டீசரோட வருது அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சில பேர்லாம் டேட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு வேணுனே வந்துட்டு ட்ரிகர் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு பண்ணிட்டே இருந்தாங்க. டீசரோட டேட் வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து பண்றாங்க. ஆனா இருக்கிற நிலவரம் என்னன்னு தெரியும்ல. நம்மளும் வந்துட்டு சும்மா ரீச் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த நாள்ல தான் வந்து படம் வரப்போகுதுன்னு போடலாம். போட்டா சூர்யா ஃபேன்ஸ் நீங்க எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க, எல்லாம் லைக் பண்ணுவீங்க, ரீட்வீட் பண்ணுவீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா நாளைக்கு வரலன்னா என்ன? அது அது ஒர்க் இருக்குல்ல, ஒர்க் பெண்டிங் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒர்க் தாண்டி ஒரு படம் ரிலீஸ்க்கு நிறைய ஃபேக்டர் இருக்கு. அதெல்லாம் வந்து என்னென்ன ஒர்க்ல இருக்கான்னு கேட்கலாம் வந்தேன். படத்துல கொஞ்சம் சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரோ. சுகுமார் எனக்கு இப்ப என்ன ஒரு டவுட்னா, அது பொங்கல் பிளான் பண்ணாலும் பொங்கல்லையும் ஆல்ரெடி 2 தமிழ் படம் இருக்கு. ஆனா பொங்கல் வந்து இல்ல தப்பான முடிவு தான். கரண்ட் ஒரு நிமிஷம். ஏன்னா பொங்கல்ல பாத்தீங்கன்னா ஜனநாயகம் பராசக்தி இருக்கு. அப்ப இது வந்தா இது இங்கே 3. தெலுங்குலயும் பாத்தீங்கன்னா ராஜா சாபு பொங்கல் தான். அதே மாதிரி சிரஞ்சீவி அனில் ரவிக்குடி படமும் பொங்கல் தான். ஸோ அங்கேயுமே இருக்கும்போது எது அது கரெக்டான ரிலீஸ் டேட்டா இருக்குமா? நான் என்ன சொல்றேன்னா, பொங்கலுக்கு பராசக்தி கன்ஃபார்மா வருதுன்ட்டு தெரியுமா? அவர் ப்ரொடியூசர் தானே போட்டிருக்காரு. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணு சொல்ற அன்னைக்கு அவர் அதுதானே கன்ஃபார்ம் பண்ணாரு தீபாவளின்னு. இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, அது ட்வீட்டாவும் போட்டிருந்தாரு. இல்ல ஆக்சுவலா சும்மா ப்ரோ, அந்த டைம்ல தான் வந்து பிளான் பண்றாங்க. மோஸ்ட் லைக்லி வந்துட்டு அவங்க எதுக்காக வந்து அது பண்றாங்க. இல்ல ஷூட் முடியணும் பாருங்க. ஷூட் லாஸ்ட் ஷெட்யூல் தானே சொன்னாங்க. இப்போ இன்னும் லாஸ்ட் ஷெட்யூல் மட்டும் தானே இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சுதாகர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி தெரியாது, அதனால நீ இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ நீங்க என்ன அவங்க வராதுன்றீங்களா? அதாவது அவங்க வந்துட்டு ஒரு 3 to 4 months மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிற ஆளே கிடையாது. அவங்க எல்லா படமும் ஏன் வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளோ, அவங்க இறுதி சுற்று வந்து எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆகுமா? 10 வருஷத்துல வந்து அவங்க ஏன் வந்து செலக்டிவா மட்டும் படம் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொடியூசர் வந்தாங்க. அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன், அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கிற ஆள் அவங்க. இல்ல டைம் எடுக்கிறதுக்கு மேட்டர் இல்லைண்ணா. பட் ஆனா என்னன்னா, இது வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்ல, இப்போ இத வச்சுதான் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்ல, பொலிட்டிக்ஸ் சைடுல நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, படம் வந்தாதான் தெரியும் அது எப்படி இது பண்ண போறாங்கன்னு சொல்லி. நான் ஏன் தீபாவளி வேணும்னு கேக்குறேன்னா, தெலுங்குலயும் பெரிய படம் ரிலீஸா இல்ல, தமிழ்லயும் பெரிய படம் ரிலீஸ் இல்ல. தீபாவளி தான் பெஸ்ட் டேட்டு.
பொங்கல் போனா ஜனநாயகன் வருது. நம்ம இவ்வளவு வருஷம் ஒரு பெரிய ஹிட் இல்ல பெரிய ஹிட்னு இல்ல ப்ரோ, சொன்னதுல ஜனநாயகன் கூட வந்தா பெரிய ஹிட் ஆகாதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நல்ல கண்டென்ட் எந்த படம் கூட வந்தாலும் ஹிட் ஆகும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஆம், இது வந்து மெர்சல் கூட தான் வந்துட்டு கைதி ரிலீஸ் ஆச்சு. கார்த்தி படம் தான் ரிலீஸ் ஆச்சு. கைதி இன்ன மெர்சல்ல வரைக்கும் பிளாக் பிகில் பஸ்டர் பிகில் படம். பிகில் மேயாத பிகில் சாரி மான்னா பிகில், மெர்சல் மாத்தி இது சொல்லிட்டேன். கைதி பிகில் கூட. பிகில் பிகில் அது அப்ப இன்ன வரையுமே வந்துட்டு பிளாக் பஸ்டர் கைதி வந்துட்டு கார்த்தியோட கரியர்ல அந்த பேரு அந்த பேருவே ஒரு தனி இது கிரியேட் ஆச்சு. காரணம் வந்துட்டு இங்க வந்து படம் நல்லா இருந்தா போதும். ஆடியன்ஸ் வந்து நீ யாரு கூட கிளாஷ் பண்ற அதெல்லாம் வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க. படம் நல்லா இருந்தா ரெண்டு படமே ஹிட் ஆகும். நல்லா இருந்ததுன்னா இப்போ நீங்க உதாரணத்துக்கு விசுவாசம் பேட்டெல்லாம் வந்தது. ரஜினி கூட வந்துட்டு சிவா மோதுறாரு அப்படின்ட்டு பேட்டை வந்து கார்த்திக் சுப்ராஜ் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது. அதோட அதுக்கு முன்னாடி படம் வந்துட்டு இவர் வந்து பிளாப் சிவாது விவேகம். அதுக்கு அடுத்த படம் வந்து விசுவாசம் டைரக்ட் பண்றாரு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனே வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியிலே வந்து பெருசா இல்ல. ஆனா படமே பிளாக் பஸ்டர் ஆச்சுல. ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர். பேட்டையுமே பெரிய ஹிட், இதுவும் ஹிட். அதனால வந்து அது ஃபெஸ்டிவல் டைம்ல படம் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு படம் மூணு படம் வந்தாலுமே அந்த படம் மூணு படமே ஹிட் ஆகும். அதே மாதிரிதான் கத்தி கத்தி வந்த டைம்ல வந்துட்டு ஹரி வந்துட்டு எவ்வளவு பேர் ஹரி கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. நான் கத்தி டப்பிங் அப்பெல்லாம் வந்து பூஜை டப்பிங் அப்பெல்லாம் நான் பிரசாத் லேப்ல தான் இருந்தேன். நான் அங்க அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அண்ணன் தான் கத்தி படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஆர்எம் கூட ஒர்க் பண்ணாரு. நான் அப்போ டப்பிங் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த விஜய் வந்து இந்த ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த டைலாக் அப்பெல்லாம் வந்து பக்கத்துல அந்த ஒரு இதுல தான் பக்கத்துல நின்று இருந்தேன். இந்த திருப்பூச்ச கத்தியால நானே ஒன்னு குத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு அவர் என்னது அவர் தான் ரிப்போர்ட் சொல்லணும். அத்த இது பண்ணிட்டு அது கண்டினியூஸா டைலாக் பேசுவார். அப்பெல்லாம் இருந்தேன். அப்ப பக்கத்துல பக்கத்துல தான் வந்து பூஜை போயிட்டு இருந்தது. எல்லாரும் வந்துட்டு அவர்கிட்ட நிறைய வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம். பூஜை கண்டென்ட் நல்லா வந்திருக்கு, நீங்க வந்து கிளாஷ் விடாதீங்க, கத்தியுமே சூப்பரா வந்திருக்கு, நீங்க தனியா வந்தீங்கன்னா பிப்ரவரி மாதிரி ரிலீஸ் பண்ணீங்கன்னா படம் பயங்கர ஹிட் ஆகணும். ஆனா கிளாஷ் விட்டாங்க. படம் வந்து ரெண்டு படமும் ஹிட். பூஜையே நீங்க நல்ல கலெக்ஷன், நல்ல ஹிட், பிரேக் ஈவன் ஆகி நல்ல ப்ராஃபிட் ஜோன்ல போச்சு. ஸோ இது நீங்க வந்துட்டு அந்த அந்த படத்தோட வருது இந்த படத்தோட வருதுன்னு பார்க்கவே தேவையில்ல. படம் நல்லா இருக்கு, கமர்ஷியலா இருக்கு அப்படின்னா ஹாலிடே டைம் அதுதான் நீங்க பார்க்கணும். மூணு படம் கூட அக்கமடேட் பண்ண முடியும். இல்ல சுகுமார் ப்ரோ, விஜய் படம்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒதுக்கிடுவாங்க. பராசக்தி ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு இது ஹிட் ஃபிளாப் போடுங்க, ப்ராப்பரான ஸ்கிரீன் வேணும்ல ஃபர்ஸ்ட். முதல்ல பராசக்தி ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆகலப்பா. அதான் சொல்றேன், பராசக்தி வரலைன்னா கருப்பு தாராளமா வரலாம். பராசக்தி வருது, ஜனநாயகனும் வருதுன்னா அப்ப இது பேட் டிசிஷன் இல்ல, பொங்கலுக்கு வருது. பராசக்தி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலையே. அது வந்து ஆக்சுவலா டிலே ஆனனால தான். இல்லனா ஆன் ட்ராக்ல இருந்திருக்கும், பொங்கல் ரிலீஸ் ஆயிருக்கும். ப்ரோ இப்போ என்ன டவுட்னா, இப்போ பராசக்தி வராதுன்னு சொல்லி பொங்கலுக்கு ட்ரை பண்ணி திடீர்னு பராசக்தி வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணிடுச்சு. இல்ல ப்ரோ, எஸ்கே இப்பதான் செப்டம்பர்ல தான் ஒரு படம் வரப்போகுது. இப்போ வந்து ஒரு பெரிய படம் வருது. பொங்கலுக்கு வந்துட்டு அவர் படம் உடனே வருது அப்படின்னா அது ஆன் ட்ராக்ல இருந்தா வந்திருக்கும். அதாவது முதல்ல வந்துட்டு அவங்க டான் பிக்சர்ஸ் வந்துட்டு இட்லி கடைன்னு ஒரு படம் வச்சிருக்காங்க. அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அது இந்த வருஷத்துலயே ரிலீஸ் பண்ணணும். அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பராசக்தியோட ரிலீஸையே வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்னதான் சொல்லிட்டாலும் டைரக்டர் வந்துட்டு ஷூட்டே ஒண்ணு முடியல. நான் இப்பயே சொல்றேன், பொள்ளாச்சி ஷூட் வந்து ஸ்கெடியூல் டிராப் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்கெடியூல் இருக்கு. இப்போ அந்த ஸ்கெடியூல் முடிஞ்சிட்டு அப்புறம் பேட்ச் ஒர்க்லாம் இருக்கும், மாண்டேஜஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க. எல்லா படத்துக்கும் இது நடக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உட்காருவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உட்கார்ந்ததுக்கு முன்னாடி டப்பிங் ஒர்க் இருக்கு, அப்ப ரீ ரெக்கார்டிங் இருக்கு, ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. இப்ப இது என்ன மாசம் ஆகுது? ஆகஸ்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசத்துல இது எல்லாமே நடக்கணும். சுதா கங்கரா வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப பொறுமையா பண்ற ஒரு டைரக்டர். ஆல்ரெடி 1.5-2 மாசம் வந்துட்டு ஷூட் இல்லாம போயிடுச்சு. அது அதை காம்பன்சேட் பண்ணாம வேகமா பண்ணுங்க, எங்களுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னு சொன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இது நல்லாவே தெரியும். அவங்க அவங்க அவங்களோட அசோசியேட் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்ப படம் என்ன ஃபேஸ்ல போகுதுன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும், ஆல்ரெடி டிலே அப்படின்லாம் போலையா. எங்க விட்டோமோ அங்கிருந்து அதே ஒரு ஃபேஸ்ல தான் படம் போகுது. ஓகே ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஒருவேளை பராசக்தி பொங்கலுக்கு வரலைன்னா அது அவங்க இப்பயே சொல்றது நல்லது. ஏன்னா விடாமுயற்சி மாதிரி அவங்க கொஞ்சம் விடாமுயற்சி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வீரதீர சூரன் பொங்கலுக்கு வந்திருக்கும், நேரம் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கும். இப்ப சொல்ல மாட்டாங்க ப்ரோ, சொல்லவும் முடியாதுல்ல. சூப்பர் ப்ரோ, பர்சனல் கொஸ்டின். சொல்லுங்க ப்ரோ.
எப்படிங்க ப்ரோ ஒர்க்கும் பார்த்துட்டு எல்லா படத்தையும் பாத்துறீங்க, எல்லா சினிமா ஈவெண்ட்டும் அட்டன் பண்றீங்க, எப்படி முடியுது? பண்ணணும். அப்படியே பண்ண இது கேக்குறீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டான வேலிடான இதுதான். கஷ்டம் ப்ரோ. ஆனா உண்மையா சொல்ல போனோம்னா, ஃப்ராங்கா சொல்லணும்னா, ஒர்க்கும் பார்க்கணும். அது அங்கேயுமே வந்து கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம சினிமாலயுமே வந்துட்டு ரொம்ப புடிச்சு பண்றோம். மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் பார்க்க அதான் ஆரம்பிச்சிட்டோம், அது நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட் நம்ம அது இப்படிதான் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. இப்ப இதனால லீவ் எதுவும் உங்களுக்கு விளையுறது இல்லைங்களா? லீவ் எடுக்க மாட்டேன். லீவே ஓ எடுக்க மாட்டேன். சூப்பர் ப்ரோ. இப்ப என்னன்னா, அதான் எனக்கு ஒர்க் கேட்டேன். ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2 வீக்ஸ் ஆஃபீஸ், 2 வீக்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப நான் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைம்ல நான் காலையில படத்துக்கு போறேன் அப்படின்னா, இல்ல மதிய டைம்ல படத்துக்கு போறேன் அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்துட்டு நான் ஒரு நாள் முன்னாடி முடிச்சிருவேன். இல்ல அது போயிட்டு வந்துட்டு நைட் உட்காந்து பண்ணுவேன். அது வந்துட்டு அந்த எனக்கு வந்துட்டு நான் டெவ் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 2 வீக்ஸ் டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும்னு. முன்னாடி முடிப்பேன். இல்ல வந்துட்டு டைம் எடுத்து நைட்ல உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. அது மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சா நம்ம பண்ணணும். நம்மளுக்கு ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறோம். இதனால அது விட முடியாது, அதனால இது விட முடியாதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல நான்லாம் வந்துட்டு ஐடி வந்த புதுசுல நான்லாம் போவே மாட்டேன். நான் சினிமா தான், எனக்கு சினிமா தான் எல்லாம் அப்படின்னு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஒரு 3 மாசம் வேலையை விட்டுட்டு ஐடி ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சினிமா பின்னாடி தான் போயிட்டு இருந்தேன். இது பெருசா கிளிக் ஆகல எனக்கு. அந்த டைம்ல கிளிக்கும் ஆகல. அதுவும் இல்லாம அது ரெவென்யூ பாத்தீங்கன்னா காசு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாசம் நல்லா கொடுக்கும். ஒரு மாசம் ஒன்னும் ₹1 கூட வராது. அதை வச்சு நம்மளால எதுவுமே வந்து நம்மளால டிசிஷனும் எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் இருந்தது. சரி, ஒரு ஒரு ஜாப் தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டா இருக்கும்னா திரும்பி ஜாப்குள்ள போனேன். திரும்பி வந்து சினிமா வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது. திரும்பி ஏதோ நம்ம ஒரு பார்ட், சின்னதா ஒரு பார்ட் நம்ம ப்ளே பண்றோம். ஓகே பண்ணலாம். அது அப்படியே அப்படியே போகுது. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, அதான் டவுட்டா இருந்துச்சு. 2 3 நாள் தான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி அதான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்கலான்னு கேட்டேன். ஓகே. என்ன சார் பிரகாஷ் நீங்க என்ன ப்ரோ லிஸ்ட்ல பண்றீங்களே, இருக்காரு. எல்லாரும் ஒரு ஒரு ஒர்க் பண்றீங்க. எல்லாரும் நீங்க எல்லாமே கூட வந்துட்டு படம் பாக்குறீங்க. எல்லா படமும் நீங்களும் பாக்குறீங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறீங்களா? அதே மாதிரி தான் இதுவும் பண்றேன். சேம். ஓகே. என்ன சார் பிரகாஷ் ப்ரோ லிஸ்ட்ல இருக்காரு. அவர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா ஸ்பீக்கர் வர லிசனர்ல ஓ இருக்காரு. சரி சரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வரணும் ப்ரோ. நான் எனக்கு எதுக்கு ப்ரோ தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல நீங்க அடிச்சவங்க தான் 777 சார்லி பார்க்க முடிஞ்சு. பாத்துட்டீங்க? டெலிகிராம்ல புரியல. நீங்க டெலிகிராம் ஏழைகளின் ஓடிடியை பத்தி சொல்றாரு. ப்ரோ. சரி சரி, ஓகே ஓகே ப்ரோ. சும்மா நான் ஏன் பயப்படுறேன்னா ஸ்கிரீன்ஸ் கிடைக்காதுண்ணா ஜனநாயகன் வந்தா. அதான் ஏன்னா பெரிய அதான் நான் என்ன பயப்படுறேன். ப்ரோ சோகமா இருக்கீங்க? ஸ்கிரீன்ஸ் யார்? கிடைக்காதுங்களா ப்ரோ? இப்போ ஸ்கிரீன்ஸ்லாம் கிடைக்கும் ப்ரோ. ஓகேங்களா? எல்லாத்துலயுமே ஜனநாயகனே போட்டுற முடியாதுல்ல. இந்த தீபாவளி விட்டா கம்பேர் பண்ணா சூர்யா பெரியவர்னு வந்து கொடுப்பாங்க ஸ்கிரீன்ஸ். அங்க வந்து கொஞ்சம் அங்க மெஜாரிட்டி அவங்க தருவாங்கல்ல. ஆக்சுவலா வந்து அப்படியெல்லாம் வந்து போய் இதுவே பண்ண முடியாது. இப்போ ஒரு எப்பவுமே வந்து ஒரு பெரிய படத்தோட இன்னொரு பெரிய படம் வந்தது அப்படின்னா அப்பதான் வந்து ஒரு எல்டி கிளாஷ்னு இருக்கும். இப்ப நீங்க வந்துட்டு நீங்க தீபாவளிக்கு வந்து உங்க படத்தை விடணும் அப்படின்னு நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். தீபாவளிக்கு வந்து அவங்க 2 3 விஷயம் இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுல ஒரு ஒரு பிரச்சனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன் ஆஃப் த விஷயம் வந்துட்டு சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பிசினஸ் ப்ரோ. அது வந்து அவங்க பிசினஸ் எல்லாம் பொறுத்து தான் வந்து அவங்க தீபாவளிக்கு லாக் பண்ணணுமா வேணாமான்றது வந்துட்டு அவங்க முடிவெடுக்க முடியும். இப்ப எல்லாமே ஓடிடி பிசினஸும் சேட்டலைட் பிசினஸ் நம்பிதான் இருக்கு எல்லா படமும். ப்ரோ சேட்டலைட் ஓடிடி பிசினஸ் முடிச்சிங்களா கருப்பு? இதுல வந்து ஃபைனல் ஆகல. ஓகே.
அதெல்லாம் ஃபைனல் ஆனாதான் வந்துட்டு ரிலீஸ் டேட்டே வந்து ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லைக்கு அப்ப நெகோசியேஷன் இருக்கா செப்டம்பர் ப்ரோ, இல்ல 18 இன்னும் வரலையா ஸ்டார்ட் ப்ரோ? பண்ணவே இல்லைங்க? புரியல ப்ரோ. இல்ல நெகோசியேஷன் இருக்குங்களா, இல்ல இன்னும் உங்க ஸ்டார்ட்டே ஆரம்பிக்கலீங்களா? போயிட்டு இருக்கு, டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே டாக்கே ஆரம்பிக்கலாம் இல்ல, டாக்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஓகே. இவங்க ஒரு பிரைஸ் எதிர்பார்ப்பாங்க, அவங்க ஒரு பிரைஸ் சரி தரேன்னு சரி. சொல்லுவாங்க. நெகோசியேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஓகே ஓகே. ப்ரொடியூசருக்கு ஃபைனலா வந்து எது ப்ராஃபிட்டோ அதுதான் ப்ரொடியூசரால இது பண்ண முடியும். நம்ம வந்த வழிக்கு கொடுக்கணும் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. ஆமா ப்ரோ, படம் நல்லா இருக்கு, எவ்வளவு கண்டென்ட் நல்லா இருக்கு வைக்கிறாங்களோ அப்படின்னா அதுதான் ப்ராஃபிட். கான்பிடென்ட்டா இவங்க வெயிட் பண்ணுவாங்க. நம்ம கண்டென்ட் தான் நல்லா இருக்கு, நம்ம ஏன் வந்து வந்த ரேட்டுக்கு வித்துடணும், அப்ப வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணி தான் வைப்பாங்க. எல்லா படமும், எல்லா பெரிய படம் நான் சொல்றது சேல் ஆகலன்றதுலாம் வந்து இங்க ஒரு இதுவே கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு இதுல ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய படம்லாம் கூட இந்த நிலைமை வருது. ஆனா இவ்வளவு நாள் இருந்த நம்மளுக்கு இந்த மனக்குறை வந்து இந்த 2 3 நாளா தீர்ந்துச்சு ப்ரோ. படம் ஹிட் ஆனாலும் ஆகலினாலும் இது இந்த இந்த ஃபங்க்ஷனோட இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்க தோணல. இல்ல அதுதான் சொல்றேன், நம்ம இப்ப பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் தாண்டி படம் விக்குதா இல்லையன்றதெல்லாம் தாண்டி என்னன்னா, அவங்க நல்ல படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், அதுக்கான பிசினஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், அது அதுக்கான இதுவும் வந்து அவங்க பார்க்கணும். நம்ம ரிலீஸ் பண்ணா நம்மளுக்கு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், இது பண்ணிடுவோம். எண்டு வந்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்களுமே வந்து ப்ராஃபிட் பார்க்கணும், அதுக்காக தான் அவ்வளோ அமௌண்ட் போட்டு எடுக்கிறாங்க. ஆனா இப்ப பேசிட்டு இருக்காங்க, நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. பிரதீப் கேட்டீங்களா, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு அருண் விஜய் பார்க்கும்போது அதே இடத்துல தான் அவரோட எல்ஐகே டப்பிங்கும் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் பார்த்தோம், பேசணும். ப்ரோ இந்த செப்டம்பர் 18 கன்ஃபார்மா இல்ல இல்ல ப்ரோ, அடுத்த இப்போதைக்கு ஃபெப்ரவரி? வந்துட்டு அடுத்த பிப்லாம் போகாது. தீபாவளிக்கு வர சான்ஸ் இருக்கு, அக்டோபர் 17. ஆனா டியூட் அந்த டேட் லாக் பண்ணிருக்காங்களே. டியூட் தள்ளி போகும். டியூடு போஸ்ட் பண்ற. ஓகே ஓகே. சத்யஜோதி அவங்களோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து லோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமா வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் பெருசா தியேட்டர்கள் ரிலீஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏங்க அது ராஷ்மிகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு படம், அதுவும் செப்டம்பர் 5ன்னு சொல்லி போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அது என்ன உண்மையா? என்ன படம்? ராஷ்மிகா மந்தனா ஹீரோயின், அவங்க மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. அதுதான் போட்டிருக்காங்க. அது இன்னொரு பேஜ்ல, தெலுங்கு பேஜ்ல போட்டிருக்காங்க. படத்து பேர் என்ன? கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா ஏதோ வந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அதுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதோட இப்போ பாட்டு கூட ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கண்டெம்பரரி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னா ரிலீஸ் டேட் அவங்க சொன்னாங்க. இல்ல கண்டெம்பரரி என்ன? அது ஒரு டான்ஸ் ஃபார்ம் ப்ரோ. இந்த இந்த 2 வாரம் வந்துட்டு ரொம்ப ட்ரையா தான் இருக்கு. இதோட இந்திரான்னு ஒரு படம் வருது 22. அதை பத்தி பேசினா ரெட்டை தலை டீசர் பார்த்தேன். அதை பத்தி என்ன பேசினா? பேசிட்டீங்க. தனுஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சூப்பரா இருக்கு அந்த பாட்டு. சொன்னீங்க. டீசர்ல பாட்டு வந்துச்சு. இல்ல டீசர்ல வராது பாட்டு, அது எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா போட்டாங்க. டீசர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டெக்னிக்கலா ரொம்ப இதுவா இருக்கும். அது நீங்க பாருங்க, அது வந்துட்டு எப்படின்னு சொல்ல வரல, நல்லா இருக்கு. ஆனா இது எப்படின்னு வந்து சொல்ல வரல, நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி சஸ்பென்ஸா ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் 5 o'clock ரிலீஸ் ஆகுது. எஸ்கே லான்ச் பண்ற மாதிரி போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஆமா எஸ்கே ட்விட்டர்ல பண்றாரு. அவங்க காலேஜ்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சு லான்ச் பண்றாங்க. நாளைக்கு வாட்டு சாங் வருது, மோஸ்ட் வெயிட்டிங் சாங். என்ன சாங் அது? கலாபலான்னு சொல்லி தமிழ் வெர்ஷனு, நாட்டு நாட்டு மாடி 2 பேரும் டான்ஸ் ஆடுற சாங். ஆமா வாட்டு இல்ல, அது வந்து படத்தோட என் கிரெடிட்ல இருக்கலாம். ப்ரொமோஷன் சாங் தான். 2 பேருமே செம்ம டான்ஸர்ப்பா. ஆமா ப்ரோ, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாட்டூர்ல இருந்து இது வரைக்கும் வந்த பெரிய எந்த மெட்டீரியலும் பெருசா யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. நாளைக்கு அந்த சாங் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேற யாரும் ஸ்பீக்கர் வரலையா? சுகன் ஏன் வரமாட்டான் ஸ்பீக்கருக்கு? அமைதியாவே இருக்கான். பைக் ஓட்டிட்டு இருப்பாரு. சுகன் இருக்கியாப்பா?
இல்ல உனக்கும் பிரச்சனையா வர முடியலையா? இன்னைக்கு அத்தர்வாவோட 15 இயர் சொல்லிட்டியா பரணி? பரணி இருக்கியா? அவரு அவரோட இது ஆன்ல தான் இருக்கு, பேசுறாரான்னு தெரியல. 15 இயர்ஸோட இன்னைக்கு பானா காத்திரி வந்து 15 இயர்ஸ் இன்னைக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க இது எனக்கு என்ன பிடிக்கும் அவர் படத்துல? எனக்கு அவர் படத்துல பிடிச்சதே அந்த பானா காத்தாடி தான் ப்ரோ. அதுக்கப்புறம் ப்ராப்பரா இருக்காது எந்த படமும். அவரு ஆக்சுவலா நல்லா வர வேண்டிய ஆளு. நல்லா ஈட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். பானா காத்தாடிக்கு அப்புறம் அவர் சொல்லிக்கிற மாதிரி படம்னா ஈட்டி தான். அப்புறம் இப்ப வந்த டிஎன்ஏ இப்படி ரொம்ப ரேரா தான் பண்ணிட்டு இருக்காரு. 15 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்பவே முடியல. நேத்து தான் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு பானா காத்தாடியில. நல்ல ஆக்டர், வெர்சடைல் ஆக்டர். பட் ஆனா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றதுல மேபி பராசக்தியும் அதுக்கு பெரிய இதுவா இருக்கும். அவரோட ரோல் பெரிய இம்பாக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நடுவில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டா பண்ணாரு. இந்த படம் கைலாந்தி கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அவர் பேர் என்ன, லால் கூட அப்பா அம்மா, அது நல்லா இருக்கும். அதே மாதிரி கணிதன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கணிதனும் ஈட்டியும் தான் கணிதன் நல்லா இருக்கும். கணிதன் நல்லா இருக்கும். நான் தியேட்டர்ல பார்த்தது கணிதனும் ஈட்டியும் தான். ஈட்டி வந்து அது செம்ம ரிலீஸ் டேட் ஒண்ணு ஜான்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப பாலா படத்திலேயே நடிச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய வெர்சடைல் ஆக்டர் தான் அவரு. இமைக்கா நொடிகளே அவரோட இது நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நல்லா அந்த யங் லுக்கு, 15 வருஷம் ஆகியும் இன்னும் அது சின்ன பையன் லுக் இருக்கு. இது பராசக்தி கிளிம்ஸ்லயே அவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தாரு. அப்போ அந்த பானா காத்தாட்டில் இருந்த மாதிரி. நேர்லயே அப்படிதாங்க இருப்பாரு அவரு. ரொம்ப ரொம்ப யங்கா இருப்பாரு ஆளு. அதே மாதிரி இந்த ரீமேக், நானே ஒரு ரீமேக் படம் நடிச்சிருப்பாரு. அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபமா ஹீரோயினா பண்ணிருப்பாங்க இங்க. அந்த படமும் சூப்பர் படமா நின்னு கோரி தெலுங்குல. நான் அந்த படம் பார்த்தது இல்லை. நான் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் ரீமேக்னு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல அந்த ஆடுகளம் நாயகன் கேரக்டர் அதுலயும் காளியவங்க இருப்பாரு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ என்னாச்சுன்னு விசாரிங்க பரணி ப்ரோக்கு மெசேஜ் பண்ணி. என்னன்னு தெரியல, ஆளாளு காணாம போறீங்க. பரணியும் வந்து இவ்வளவு நேரம் இருந்தா. மேபி பிரகாஷ் ப்ரோ ஃபோன் பண்ணிருப்பாரா, போயிருக்கானா தெரியல. சும்மா நான் கேக்குதா? பரணி எங்க போயிருந்த? இல்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னா அதான் நான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. சரி இன்னைக்கு முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க, ஸ்பேஸ் இதாக இருக்கிறதுனால. வேற யாருன்னா எதனா இருக்கா? இல்லை நான் முடிச்சிடலாம். நம்ம தான் ப்ரோ இருக்கோம். நீங்க, நானு, போஸ்டர், கருணை, கோபால் தான் இருக்கிறோம். இல்ல டாபிக் தலைவர் யாரும் ஜாயின் ஆக மாட்டேங்கிறாங்க. மேபி அது பக்கா இருக்குதான்னு தெரியல. யாருக்கும் வந்து ரிக்வெஸ்ட் வந்து காட்ட மாட்டேன்தா. ஆமா ப்ரோ, காலையில இருந்தே அந்த பக்கு தான். ஜாயினே பண்ண முடியறதுல ஒரு சிலரால. என்ன பண்ணாலும் ஓகே, அப்ப முடிச்சுக்கலாம். யாரும் இல்லைன்னா போயினா, ஏன்னா யாருமே வந்து ரிக்வெஸ்டும் கொடுக்க முடியல, அக்செப்டும் பண்ண முடியல. ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். யாரு கேக்குதா? முடிச்சுக்கலாம் ப்ரோ, முடிச்சுக்கலாம். அவர் விடுங்க. அவர் டவுட்லாம் நான் தீர்த்தறேன். யாரு? கருணா? ஓகே ஓகே.